இன்றைய செய்திகள். ஜனநாயகன் தியேட்டர்களுக்கு பறந்த அதிரடி உத்தரவு. ஜூலை 23 முதல் உலகம் முழுவதும் சுமார் 8000 தியேட்டர்களில் வெளியாகிறது. தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் கடைசி திரைப்படம் ஜூலை 23 உலகமெங்கும். ஜனநாயகன் திரைப்படமும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பும். வணக்கம். இன்றைய சினிமா மற்றும் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்குகிறோம். ஜனநாயகன் என்பது இயக்குனர் எச். வினோத் இயக்கத்தில் KVN புரொடக்ஷன் தயாரிப்பில் வெளியாக உள்ள இந்திய தமிழ் அரசியல் அதிரடி திரைப்படமாகும். இந்த படத்தில் விஜய் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். 2026 நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் களங்காண்பதால் அவர் நடித்து வெளிவரவிருக்கும் கடைசி திரைப்படம் இதுவாகும். தெலுங்கு மொழி படமான பகவத் கேசரி படத்தின் மறு ஆக்கமாகும் ஜனநாயகன். இத்திரைப்படம் செப்டம்பர் 15, 2024 அன்று தற்காலிகமான தலைப்பில் தளபதி 69 என்ற பெயரில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இப்படத்திற்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்துள்ளார். சமீப காலமாக திரையுலகிலும் பொதுவெளியிலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள திரைப்படம் ஜனநாயகன். இந்த திரைப்படம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களையும் அதை சுற்றியுள்ள சூழலையும் நடுநிலையான கண்ணோட்டத்தில் பார்ப்போம். திரைப்பயணத்தின் மைல்கல். நடிகர் விஜய் தனது அரசியல் வருகைக்காக திரையுலகிலிருந்து விலகப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். அந்த வகையில் அவரது திரைப்படத்தின் மிக முக்கிய மைல்கல்லாக ஜனநாயகன் திரைப்படம் பார்க்கப்படுகிறது. ரசிகர்களை பொறுத்தவரை இது ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் தங்களுக்கு பிடித்த கலைஞனின் பிரியா விடை திரைப்படமாக இதை கொண்டாடும் மனநிலையில் உள்ளனர். திரையரங்குகளில் திருவிழா சூழல். இந்த திரைப்படத்தை ஒரு திருவிழா போல கொண்டாடுமாறு கட்சி நிர்வாகிகளிடமிருந்து அறிவுறுத்தல்கள் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னெப்போதும் இல்லாத வகையில் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுவதால் தமிழகம் முழுவதும் சுமார் 825 திரையரங்குகளில் இப்படம் வெளியாக உள்ளது. இதற்காக முன்கூட்டியே முன்பதிவு செய்யும் பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. சான்றிதழ் மற்றும் யதார்த்தம். திரைப்படத்திற்கு தணிக்கை குழுவினர் சான்றிதழ் வழங்கியிருப்பது குறித்த விவாதங்கள் எழுந்துள்ளன. இருப்பினும் திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் சினிமா விமர்சகர்களின் கருத்துப்படி இது கதைக்களம் மற்றும் சில தீவிரமான காட்சிகளுக்காக வழங்கப்பட்டதே தவிர படத்தின் தரத்தையோ அல்லது குடும்பங்கள் பார்க்க தகுதியற்றதாகவோ இதை கருத வேண்டியதில்லை என்று தெரிவிக்கின்றனர். தியேட்டர் அதிபர்கள் குடும்பத்துடன் ரசிகர்கள் படம் பார்க்க வருவார்கள் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். ரசிகர்களின் கவனத்திற்கு. தமிழகத்தில் அரசு மற்றும் சட்ட ஒழுங்கு விதிமுறைகளின்படி காலை காட்சிகள் அல்லது சிறப்பு சலுகைகள் குறித்த முறையான அறிவிப்புகள் ரசிகர்கள் கவனிக்க வேண்டும். கொண்டாட்டங்கள் எந்த விதத்திலும் பொதுமக்களுக்கு இடையூறாகவோ அல்லது சட்டம் ஒழுங்கு சிக்கலை உருவாக்கும் வகையிலோ இருக்கக்கூடாது என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பும். ஒரு நடிகராக உச்சத்தில் இருக்கும்போதே சினிமாவை விட்டு விலகி மக்கள் பணிக்காக முழுநேர அரசியலில் ஈடுபட முடிவெடுத்திருப்பது அவரது தனிப்பட்ட விருப்பம் மற்றும் துணிச்சலான முடிவு என்று அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர். எது எப்படியாகினும் ஜனநாயகன் திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த செய்திகள் குறித்து உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம். மரியானவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.